ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு 3 கப் எடுத்துக்கோங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே சீரகம் வரமிளகாவும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக திரிச்சிட்டு கோதுமை மாவோட சேர்த்துட்டு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதில் ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக டைட்டாக இருக்கும். தேவையான அளவு மாவு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா மாவு ஒரு வாட்டி எடுத்து விட்டுட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் வரும். பீஸா கட்டர் இல்லாட்டா கத்தி வச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை கரண்டி வச்சு மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒருவேளை ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் பொரிச்சு வரும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.